ஹாய் காய்ஸ், புதுசாக ஒரு வீடியோவில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சும்மா பாருங்கள் பார்ப்போம். இந்த 3 ட்ரிக் எப்படி பண்ண போகிறோம் தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பெட்டிக்குள்ளே எப்படி நம்ம இதுக்குள்ளே நம்ம பெட்ரோல் பல்குள்ளே போகிறது. என்ன அடிக்கான ஒருத்தன் உள்ளே போயிட்டு ஜம்முன்னு மெடிக்கல் போட்டு இருந்தானா அவனும் அடித்து பார்ப்பான். என்ன ஒன்றும் விளங்காது. இப்போ பாருங்கள், நான் ஒரு புல்லட் விடுவேன். சரி, புல்லட் வெளியே போகலான்னு நினச்சா இவன் பாருங்கள் சும்மா ஓடுதானா. இவன் பாருங்கள் சும்மா சுட்டு பார்ப்பேன், மண்டையில் பும்முன்னு வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அவனும் உள்ளே வர பார்ப்பான், ஒன்றும் விளங்காது. ஏன்னா நான் உள்ளே இருக்கம்ல, என்னை வெளியே தான் தள்ளி விடும். ஓகேவா, அவனை வெளியே தள்ளி விடும். இது அவன் வெளியே வந்துட்டானே அவன் கொடுக்குன்னு ஓடிடுவான். அன்றைக்கி நான் அடித்து பார்ப்பேன், ஒன்றும் விளங்காது. அடுத்து ஜோன் வந்துடும். சரி, நம்ம வண்டி செத்துரும் அப்படின்ட்டு நம்ம கதையை முடிச்சிட்டான். சரி, நெக்ஸ்ட் ஒரு இதை பாருங்கள். அது பேர் என்ன, கிளிட்ஜி. இது வந்து செம்ம கிளிட்ஜி என்னை பொறுத்தளவு. இப்போ பாருங்கள், நான் பாலத்து மலை உள்ளே போனேன்னா நான் சரி இதுதான் ஒரு கிளிட்ஜி, அவ்வளோதான், எப்போதும் உள்ளே போகிற மாதிரி தான் அப்படின்னு நினச்சா ஓடுனா குடுன்ட்டு மேலே ஏறுதான். இது செம்ம கிளிட்ஜி என்னை பொறுத்தளவு. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இந்த வீடியோக்கு நான் ஒரு 100 லைக் மட்டும் தான் எதிர்பார்க்கேன். வெறும் 100 லைக் எனக்கு போதும், அது மட்டும் போதும். ஒரு 100 லைக் மட்டும் பண்ணுங்கள். நானும் எவ்வளவோ பண்ணி பார்க்கேன். சரி பண்ணீங்க. சரி, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வாய் வளர்றது இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளிச்சை பாருங்கள். இப்போ என்ன அடிப்பான் பாருங்கள், இறங்கணும்னா அடிப்பான் பாருங்கள். அடித்தோடனே ஜம்முட்டு உள்ளே போய் மெடிக்கல் போட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நானும் சரி நெக்ஸ்ட்டு உள்ளே போய்ட்டேன்னா நெக்ஸ்ட்டு இந்த கிளிச்சை பாருங்கள். இது வந்து புல்லு மேட்டுக்கு இது வந்து கொஞ்சம் ரேர் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கே கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் உள்ளே போச்சு. இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்குள்ளே போகும், ஆனால் வேறு இடத்துக்குள்ளே போகாது. புரிஞ்சா? இப்படி உள்ளே போய் உட்காந்தோன்னே 4 பேர் வருவான். இப்போ ஒருத்தனை அடித்து கூப்பிடுவேன், ஆனால் ஒருத்தனும் வரமாட்டான். சரி, நம்மளும் கொஞ்சம் நேரம் இருப்போம்னு வந்தேன். ஒருத்தன் இருந்தான், ஆனால் நான் அடிக்கலை. என்னை பொறுத்தவரை உள்ளே நமக்கு தேவை கிளிட்ஜி. இந்த இது கண்டுபிடிக்கணும். ஆனால் அடித்து பார்ப்போம், புல்லட்லாம் போடும் பாருங்கள். அடிப்பேன் பாருங்கள், புல்லட்லாம் போடும். புல்லட் படாமலாம் இருக்காது. அதனால் அவனும் ஓடிடுவான். புல்லட் படம்னு நினைக்கிறேன், தெரில. இப்போ ஒரு புல்லட் விடுவான்னு நினைக்கிறேன். இப்போ அவன் அடிச்சிட்டு இருக்கானா இன்னொருத்தனா என் பக்கத்தில் தான் அடிப்பான். ஆனால் அவன் உள்ளே வந்தால் அவனால் வர முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ஒரு புல்லட் விடுதானா சும்மா பட்டுச்சா இதுதான் வெளியே புல்லட்டு போடுவான். ஆனால் அவன் வந்து நம்மளால் அடிக்க முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் அவன் பாட்டில் ஓடிடுவான். அவன் ஜோலியை பார்த்துட்டு நானும் என் ஜோலியை பார்த்துட்டு ஓடிடுவேன். நெக்ஸ்ட் அவன் பாட்டில் அவன் ஜோலியை பார்த்துட்டு போவான். இப்படின்ட்டு நானும் ஒரு கொஞ்ச நேரம் இருந்து போயிடுவேன். நெக்ஸ்ட் இன்னொரு கிளிச்சு கிடையாது, சாரி மறந்துட்டேன். இது வந்து இன்னொருத்தனை நான் சும்மா கிறுக்குத்தனமாக அடிச்சிருப்பேன். சரி, நம்ம வீடியோ முடிஞ்சிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 3 கிளிச்சும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நான் சொல்லணும் விருப்பம் நிறையா விருப்பம் இருக்குது. அதில் வந்து இந்த 2 நிமிஷம் சொல்ல போகிறேன். இந்த ஒரு 4 செகண்ட் 5 செகண்டு. சரி, என்னன்னா நம்ம வீடியோவுக்கு வியூஸ் போகுது, ஆனால் என்ன கதைன்னு தெரில. ரெகுலராக முன்னே 1K 10K வரைக்கும் போச்சு. இப்போ ஷார்ட்ஸ் கூட போக மாட்டேங்குது. ஆனால் வீடியோவுக்கு என்ன கதைன்னு தெரில. இருந்தாலும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பிடிக்கும்னு நினைக்கிறேன். தெரில, நானும் எல்லோரும் யூடியூபர் மாதிரி தானே போடுதேன். சரி, புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா லைக் கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை டாடா.